இன்றைக்கான டேட்டில் WWE அவங்களுடைய ரிலீஸை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் பாபி லாஷ்லி. அது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் நியூஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். குறிப்பாக சொல்லணும்னா நெக்ஸ்ட்டு கரெக்டாங்கல், அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்ம ஜிண்டர் மஹால் வந்து பிராக் லெஸ்னர் கூட பார்த்தீங்கன்னா ஃபியூட் இன்வால்வ் ஆனார்ல. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஏன் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆச்சுன்றதையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வரும். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லென்த்தெல்லாம் வராது. ஸோ சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஓரியன்டாக பார்த்துடலாம். சரி, ரைட், ஓகே. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டண்ட்டாக போடுற இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாகவே தெரிய வரும். சரி, ரைட், ஓகே. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்மாக் டவுனோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துக்கான ஸ்மாக் டவுனும் வந்து பார்த்தீங்கன்னா WWE லாஸ்ட் வீக் பண்ணும்போதே டேப் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான கம்ப்ளீட் ஸ்பாய்லர் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் போய் மறக்காமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம அப்டேட்ஸ்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ கிக் ஆஃப் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளட் லைன் மெம்பரை வந்து பார்த்தீங்கன்னா WWE சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ NJPW சேர்ந்த நம்மளோட ஹிக்குலியோ தான். ஸோ ஹிக்குலியோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவருடைய டிபார்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா NJPWவில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் WWE கரண்ட்டாக வந்து ஹிக்குலியோ வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்ஸை கொடுத்தது நம்மளுக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் தான். ஃபைட்ஃபுல் செலக்ட் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் WWE வந்து நம்ம ஹிக்குலியோ வந்து சைன் பண்ணிட்டாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவர் சோலோ சிக்கா ஸ்டேபிளில் சேருவாரா இல்லை ரோமன் ரைன்ஸோட நியூஸ் டேபிளில் சேருவாரான்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹிக்குலியே ஒரு நல்ல டேலண்டான ரெஸ்லர். அது மட்டும் இல்லாமல் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 8 ஃபீட் கிட்ட இருப்பாருன்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிளட் லைன் மெம்பர்லேயே அவர் தான் வந்து ஹைட்டுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவர் வந்து இப்போ வரைக்கும் அந்த NJPWவில் வந்து அவர் வந்து ஸ்ட்ராங் ஓப்பன் ஒயிட் டேக் டீம் சாம்பியனாகவும் இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ IWGP டேக் டீம் சாம்பியனாகவும் இருந்திருக்காரு. அது யார் கூடனா நம்மளுடைய டாமாட்டோங்க கூட தான் இருந்திருக்காருன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவருடைய ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ இருக்கும்ன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவர் சம்மர் ஸ்லாமில் கொண்டு வந்து மொத்த ஸ்பாய்லரையும் கெடுத்துறதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாடர்ன் டே மகாராஜா ஜிண்டர் மஹாலை பற்றி தான். ஸோ ஜிண்டர் மஹால் இப்போ வரைக்கும் அவருடைய 100 days பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் WWEலேருந்து ரிலீஸ் ஆகி 100 days ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ அவருடைய அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஏன்னா WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் ஒரு 100 days கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எந்த ரெஸ்லிங் கம்பெனியும் போகக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ அதுக்கான வேலிடிட்டி பார்த்திங்கன்னா பிறகு முடிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அவர் வந்து கரண்ட்டாக வந்து ஒரு ரெஸ்லிங் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஸோ GCWவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து நிறையா இண்டிபெண்டன்ட் கம்பெனியில் வந்து சண்டை போட போகிறேன்றதை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த போஸ்ட்டை நிறையா பேர் பார்த்துருக்கலாம். ஸோ இன்க்ளூடிங் வந்து அவர் வந்து AEWலாம் போகல, பட் இருந்தாலும் வந்து ஒரு சில ரெஸ்லிங் இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங்லாம் போகிறான்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போனார்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்லிங் கம்பெனியில் அவருக்கான கான்ட்ராக்ட் வந்து கிடைக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அதே ஜிண்டர் மஹாலை பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கிறிஸ் வேன் வேலண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருந்தாருன்றதை பார்த்துருந்தோம். அவர் நிறைய விஷயங்கள் பேசினார். ஸோ பஞ்சாபி பிரசன்ட் மேட்ச், ஸோ அதை ரோமன் ரைன்ஸ் கூட பண்ணணுன்றது சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறையா ரெஸ்லிங் இது நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார். குறிப்பாக நம்ம ஷின்ஸ்கே நகமுரா கூட பண்ண ஃபியூடு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட்ஸில் பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் இன்னொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக பேசியிருக்காரு. அது என்னென்னா 2017 சர்வைவர் சீரிஸ் பற்றி தான். ஸோ 2017 சர்வைவர் சீரிஸில் பிராக் லெஸ்னரும் நம்மளுடைய ஜிண்டர் மஹால் தான் வந்து சாம்பியன் வர்சஸ் சாம்பியனுக்காக ஃபேஸ் பண்ண வேண்டியது. பட் WWE அதை லாஸ்ட் மினிட்ல வந்து கேன்சல் பண்ணி நம்ம AJ ஸ்டைல்ஸை வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆக்கி ஸோ AJ ஸ்டைல்ஸுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் மேட்ச் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ லிட்டரலி இதை பற்றி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிராக் லெஸ்னர் தான் அவங்க கூட ஃபேஸ் பண்ண பிடிக்கலன்றதை வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருந்தாராமா. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு கேட்டுறதுக்கு ஸோ ஜிண்டர் மஹால் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிராக் லெஸ்னர் என் கூட ஒர்க் பண்ணணும் ஒன்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். நாங்கள் போத் மெம்பர்ஸும் ஹீல் தான். ஸோ 2 பேரும் ஹீல் வர்சஸ் ஹீல் வச்சுருந்தோம்னா அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஸோ இதுவே AJ ஸ்டைல்ஸ் போயிருந்தாங்கன்னா AJ ஸ்டைல்ஸ்ன்றதை விட மற்ற ஸ்டார்ஸ் போயிருந்தாங்கன்னா ஸோ ஃபேஸ் வர்சஸ் ஹீல்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போயிருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு பிராக் லெஸ்னருக்கு மேட்ச் நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஸோ சிங் பிரதர்ஸை வந்து நம்ம ஜிண்டர் மஹால் அடிச்சு போட்டிருப்பாரு, என்னையும் அடிச்சு போட்டிருப்பாரு. ஸோ க்ளீனாக வந்து ஒரு FIA போட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு போயிருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும். ஸோ இது நடந்திருந்தால் நமக்கு வந்து AJ ஸ்டைல்ஸ் வர்சஸ் பிராக் லெஸ்னருக்கான அந்த சாம்பியன் வர்சஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ஒரு பெரிய மேட்ச் வந்து நமக்கு கிடச்சிருக்காது. ஸோ ஆக்சுவலி இது ஒரு நல்ல குட் மூவ் தான்றதை வந்து நம்ம ஜிண்டர் மஹால் சொல்லியிருக்காரு. ஸோ WWE விட்டு போனதுக்கப்புறம் எந்த ஒரு கான்ட்ரவர்சியாக சொல்லாமல் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஹேட்ஸ் ஆஃப். இதுக்கப்புறமா மெயின் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் கட்டாங்கல் யாருன்றதை கட்டாங்கல்
நேம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் நெக்ஸ்ட் கர்ட் பேசப்படுற நம்மளுடைய சேட் கேபிளை வந்து நம்ம கர்ட் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ கர்ட் ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட் பற்றி நான் அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேட் கேபிள் ஒரு நல்ல கேரக்டர் தான். அவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட், அவரோட அந்த ஹீல், அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆட்டிடியூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ப்ராபப்ளி அவர் எல்லாரும் சொல்கிறது தான் நெக்ஸ்ட் கர்ட் மாதிரி. பட் நான் ப்ரௌடாக தான் நினைக்கிறேன் அவர் நெக்ஸ்ட் கர்ட் இருக்கிறதுன்ற சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ரேண்டி ஆர்டன் சொன்னதும் கரெக்டு தான். ஏன்னா ரேண்டி ஆர்டன் சொல்லியிருப்பாரு, ஸோ இவெல்லாம் ஒன்றும் நெக்ஸ்ட் கர்ட் கிடையாது, கர்ட் லெகசி வேறு, இவன் வேறுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது ஒரு விதத்தில் உண்மைதான்றதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வரைக்கும் கர்ட் வந்து அவருடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. ஓன் லெகசியை வந்து நம்மளுடைய சேட் கேபிள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா அவர் பண்ணது ஸ்டாஃப் எல்லாமே வந்து அவருக்கான ஒரு நல்ல மொமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான சொந்தமான ஒரு இடத்த வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த இடத்துல அவரை வந்து நம்ம நெக்ஸ்ட் கர்ட்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அவர் வந்து சேட் கேபிள். ஸோ சேட் கேபிள்ன்ற ஒரு ஆள் வந்து இப்போ வரைக்கும் ஒரு லெகசியோடு இருக்கான். ஸோ அவனை போய் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கர்ட் சொல்லக்கூடாதுன்றதை வந்து நம்மளுடைய கர்ட் சொல்லியிருக்காரு. ஸோ ப்ராபப்ளி சேட் கேபிள் பற்றி ஒரு நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காரு. ஸோ இத்தனை பேர் இதை பிலீவ் பண்ணுறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட். ஸோ WWE இன்னைக்கான டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் பாபி லேஷ்லி. ஸோ யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போம். ஸோ WWE பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக பாபி லேஷ்லி, MVP, தமினா சினுகா. ஸோ இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கரண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றத விட அவங்க இன்னும் WWE அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. பட் WWE இப்போ வரைக்கும் இன்டர்னல் ராஸ்டர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சோர்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ PW நெக்ஸ்ட்ன்ற சைட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ இவங்க 3 பேரையும் வந்து இன்டர்னல் லாஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைட்ஃபுல் செலக்டாக அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நிறையா பேர் பார்த்தது தான். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நம்ம MVP வந்து ஹர்ட் பிஸ்னஸோட ரீயூனிட்டன் பற்றி ட்ரிபிள் H பேசினது. ஸோ ட்ரிபிள் H அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாதுன்ற மாதிரி நிறையா இது பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ இன்டர்னலாக வந்து WWE டிபார்ச்சரை வந்து நம்ம MVPயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணியிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்ம MVP பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நானே அப்டேட்ஸ் நிறையா ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஹர்ட் பிஸ்னஸோடைய ரீயூனியன் பற்றி MVP பேசியிருக்காரு. பட் ட்ரிபிள் H அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை காட்டலைன்றதை நம்ம அப்டேட்ஸில் தான் பார்த்தது தான். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து WWE இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஸோ MVPயும் பாபி லேஷ்லியும் ரிலீஸ் பண்ணது என்னை பொறுத்தவரைக்கும் இது WWE பண்ண ஒரு மேஜர் மிஸ்டேக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பாபி லேஷ்லியை பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் ஹெவி வெயிட் மெட்டீரியலு. ஸோ ஹெவி வெயிட் மெட்டீரியலுக்கு புஷ் பண்ணுறதை விட அவரெல்லாம் மிட்க்கு டேக் டீம் டிஷனில் புஷ் பண்ணதே ரொம்ப தப்பு. இப்போ வரைக்கும் அவரை வந்து ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ பாபி லேஷ்லி அவருக்கு இருக்கிற ஃபிசிக்கில் ஸோ அவரெல்லாம் எப்படிலாம் புஷ் பண்ணலாம், ஸோ WWEயும் வச்சு மொக்க பண்ணிட்டானுங்கன்றது சொல்லணும். ஸோ நம்ம அந்த கொரோனா டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பாபி லேஷ்லிக்கு நல்ல புஷ் கொடுத்துருந்தாங்க. பாபி லேஷ்லின்றத விட MVP, அந்த ஹர்ட் பிஸ்னஸ், ஷெல்டன் பென்ஜமின், சிட்ரிக் அலெக்சாண்டருக்குலாம் நல்ல புஷ் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹெவி வெயிட் மெட்டீரியலுக்கு புஷ் பண்ண வேண்டியதை வந்து இப்போ வரைக்கும் WWE ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஹெவி வெயிட்லேயே அவங்கள ஃபுல்லாக புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹெவி வெயிட் மெட்டீரியலை ஃபுல்லாக WWE ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்றதை சொல்லியே ஆகணும். ட்ரிபிள் H என்னதான் ஒரு நல்ல டிசிஷன்ஸ் எடுத்திருந்தாலும் ஒரு சில விஷயத்தை கோட்டை விட்டுறாருன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதே மறக்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமோட ப்ரெடிக்ஷன் வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிடுங்க.